வெல்கம் டு என்கோ ஃபோட்டோஷாப். நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஒரு ஃபோட்டோவை எப்படி அனிமேட் பண்ணுறதுன்னு தான். எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு வாட்டர்ஃபால் ஃபோட்டோ எடுத்திருக்கேன். அந்த ஃபோட்டோவை எப்படி நம்ம அனிமேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோஸ்லாம் தொடர்ந்து பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்கோ ஃபோட்டோஷாப்புக்கு. இப்போ குயிக் செலெக்ஷன் டூல் எடுத்துக்கோங்க. குயிக் செலெக்ஷன் டூல் எடுத்துக்கிட்டு அந்த வாட்டர் ஃபால்ஸை மட்டும் செலக்ட் பண்ணுங்கள். அந்த வாட்டர் ஃபால்ஸை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. தேவையான பார்ட்ஸை அன்செலக்ட் பண்ணிடுங்க. அன்செலக்ட் பண்ணிட்ட பிறகு என்ன செய்கிறீங்கன்னா, இப்போ கண்ட்ரோல் ஜே கொடுத்து அந்த வாட்டர் ஃபால்ஸை மட்டும் தனி லேயரை செலக்ட் பண்ணி வச்சுருங்க, வீடியோவில் இருக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த செலக்ட் பண்ண லேயரை கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக மாற்றிடுங்க. அதுக்கப்புறம் விண்டோஸ் டைம்லைனுக்கு போங்க. திரும்பி சொல்கிறேன், விண்டோஸ் டைம்லைன் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒன் செகண்ட்ஸ் மட்டும் வச்சுக்கோங்க, வீடியோ காமிக்கிற மாதிரி. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் லேயரில் தான் அனிமேட் பண்ண போகிறோம் இல்லையா, அந்த லேயரை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு ட்ராக் பண்ணணும். ட்ராக் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா, இந்த ஃபர்ஸ்ட் லேயரை ஆரோவை கிளிக் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் லேயர் ஆரோவை பாருங்கள் எப்படி செய்கிறேன்னு. ஃபர்ஸ்ட் லேயர் ஆரோ கிளிக் பண்ணிங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்ம்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா, அது பதில் கிளாக் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கீ ஃப்ரேம்ஸ் க்ரியேட் ஆகும் எல்லோ கலரில். ஃபர்ஸ்ட் லைன் செலக்ட் பண்ணிவிட்டு அதில் ஒரு கீ ஃப்ரேம் வைங்க. கீ ஃப்ரேம் வச்சுட்டு கண்ட்ரோல் டீ கொடுத்து இந்த மாதிரி வீடியோவில் இருக்கிற மாதிரி ட்ராக் பண்ணுங்கள் கீழே பொறுமையாக. அதுக்கப்புறம் இந்த ஃப்ரேமோட எண்டில் கொண்டு வந்து வச்சுட்டு அது மாதிரி வீடியோவில் காமிக்கிற மாதிரி வச்சுட்டு திரும்பி அங்கே ஒரு கீ ஃப்ரேம் கொடுங்க. கீ ஃப்ரேம் கொடுத்துட்டு திரும்பி நல்லா ட்ராக் பண்ணுங்கள். ட்ராக் பண்ணிவிட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணுங்கள். என்டர் ப்ரெஸ் பண்ணிட்ட பிறகு ட்ரான்சிஷன்ற ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா, அந்த தேர்டில் ஸ்கொயர் மாதிரி அதை கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டில் இருக்கிற ஃபேடுன்ற ஆப்ஷன் எடுத்து ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேம்லேயும் லாஸ்ட் கீ ஃப்ரேம்லேயும் ப்ளேஸ் பண்ணுங்கள். ப்ளேஸ் பண்ணிவிட்டு ப்ளே பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள் வாட்டர் ஃபால்ஸ் ஆகிற மாதிரியே உங்களுக்கு எஃபெக்ட் கிடைக்கிது பாருங்கள். ஸோ இப்படி தான் நம்ம வாட்டர் ஃபால் அனிமேஷன் பண்ணுறோம். இதை வந்து இப்போ வீடியோவாக மாற்றணும், ஆனால் நம்ம ஸ்ட்ரைட்டாக வீடியோவாக மாற்ற முடியாது. இப்போ நம்ம எக்ஸ்போர்ட் கொடுத்தோன்னா பாருங்கள், இதில் வந்து அந்த வீடியோக்கான ஆப்ஷன்ஸ் இல்லை, ஜேபிஜே மட்டும்தான் இருக்குது. நம்ம இந்த வீடியோவில் காமிக்கிற மாதிரி டார்கா ஃபைல்ஸ்லையும் செலக்ட் பண்ணிக்கலாம், இல்லை ஜேபிஜேலையும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஜேபிஜே வச்சுட்டு பாருங்கள்,
இப்போ நான் தாரகா ஃபைலில் கொடுக்குறேன். தாரகா ஃபைலுங்கிறது ஒன்றும் இல்லை, இது ஃபைல்ஸாக சேவ் ஆகும். இந்த ஃபைல்ஸை வந்து இங்கே ஆடோப் ப்ரீமியர் வச்சுருந்தீங்கன்னா அதில் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா வீடியோவாக ப்ளே ஆகும். அது எக்ஸ்போர்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் வீடியோவை ரெண்டர் பண்ணிக்கலாம். பாருங்கள், தாரகா ஃபைல்ஸாக இருக்குது. இதெல்லாம் தாரகா ஃபைல்ஸு. இல்லை நீங்கள் ஸ்ட்ரைட்டாக இமேஜாகவே இது பண்ணிக்கிறீங்கன்னா திரும்பி எக்ஸ்போர்ட் போய்ட்டு இந்த மாதிரி டேரா மார்க் இருக்குங்களா கீழே, அதுதான் எக்ஸ்போர்ட் ஃபைலு. அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஃபார்மேட் இருந்துச்சுங்களா, அதில் வந்து JPG செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு ரெண்டர் கொடுங்க. கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இமேஜஸ் கிடச்சிடும். இதை பாருங்கள், இமேஜஸ் இருக்குது. இதை நீங்கள் அப்படியே ஸ்லைட் ஷோ கொடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். ஃபால்ஸ் ஊற்றுற மாதிரி இருக்கும். ஃபால்ஸ் இதை நீங்கள் வந்து ப்ரீமியரில் இந்த இமேஜஸ்லாம் ப்ரீமியரில் ஆட் பண்ணி வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்போர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வீடியோ மாதிரியே ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்கோர் ஃபோட்டோஷாப்புக்கு திரும்பி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் டவுட்ஸை நான் கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ.